காலம் கிபி 1768 ஆண்டு. ஆங்கிலேயர்களும் அரசர்களும் வாழ்ந்த காலம். பேரரசர்களும் சிற்றரசர்களும் ஆட்சியை பிடிக்கும் போட்டியில் இருந்தனர். அதில் மறவான் நெடுஞ்செழியன் பங்கு அதிகமாக இருந்தது. அவன் வாழ்வீச்சில் பல போர்களை வென்று வந்தான். நாலாபுரமும் அவன் கொடி பறந்தது. அவன் ஆட்சியில் மக்களும் செல்வச் செழிப்போடு வாழ்ந்தனர். ஒரு நாள் மன்னன் வேட்டைக்கு காட்டுக்குள் சென்றான். அங்கு ஒரு அதிசய முயல் ஒன்று அவன் கண்களுக்கு தென்பட்டது. அதை பின்தொடர்ந்து பல மைல்கள் உள்ளே சென்றான். அதை பிடிக்கும் முயற்சியில் தோல்வியுற்ற மன்னன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு பெற்றான். அப்போது அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். மன்னனை பார்த்ததும், உன்னை என்னிடம் வரவைத்தது முயல்தானே? அது கிருஷ்ணனின் லீலையே. உன்னை பார்த்ததும் என் மனதில் தோன்றியதை சொல்லவே இங்கு அனுப்பி வைத்தானோ? சொல்கிறேன் கேள். காலத்தால் ஏற்படும் மரணமே உனக்கு வரமாக மாறும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார். அதை புரிந்து கொள்ள முடியாத மன்னன் குழப்பத்தில் அரண்மனைக்கு திரும்பினான். பல ஆண்டுகள் கடந்து செந்தமிழன் என்ற பெயர் கொண்ட அரசன் அவனுக்கு எதிராக போர் செய்து அவனை வென்று ஆட்சியை கைப்பற்றினான். மக்களின் அவலக்குரல் கேட்காதவாறு மறவான் அங்கிருந்து வெகு தூரம் சென்றான். முனிவர் கூறியது மன்னனுக்கு இப்போது புரிந்தது. புரிந்த மன்னன் சுவாமி சித்திரகுப்தனை நோக்கி தவம் புரிந்தான். தவத்தை பார்த்து மகிழ்ந்த சித்திரகுப்தன் பூமிக்கு வந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மன்னன் சாகாவரம் கேட்டான். அதற்கு சித்திரகுப்தன், மரணம் என்பது இயற்கையின் விதி, அதை படைத்தவன் நினைத்தாலும் மாற்ற முடியாது. எனவே சாகாவரத்தை வரமாக அளிக்க முடியாது என்றார். அதற்கு பதிலாக வதனம் என்ற முகமூடியை கொடுத்தார். அதை பயன்படுத்துவதற்கு முன் 2 விதிமுறைகளை கூறினார். அதில் ஒன்று வரம், இன்னொன்று சாபம். வரம், இந்த முகமூடி அணிந்து யார் முன் நிற்கிறாயோ அவரைப் போல் மாறிவிடுவாய். உன் பாவக் கணக்கு அனைத்தும் அந்த மனிதர் மேல் விழும். அதே நேரம் அந்த மனிதனின் திறமை அனைத்தும் உன்னிடம் சேரும். சாபம், முகம் மாற மாற உன் நினைவுகள் அழியத் தொடங்கும். எப்போது உன் நினைவுகள் முற்றிலும் அழிகிறதோ அப்போது நீ கடைசியாக இருக்கும் உடலில் உன் உயிர் பிரியும். அதன் பின் விதியினால் வதனம் சேர வேண்டிய கைகளுக்கு சென்றடையும் என்றார். சுவாமி சித்திரகுப்தன் சொன்னபடியே நினைவுகள் இழந்த மறவான் நெடுஞ்செழியன் மரணப்படுக்கைக்கு சென்றான். அவன் உயிர் பிரிந்தது, ஆட்சியும் அழிந்தது. பல நூற்றாண்டுகள் கடந்து ஒரு வயதானவரின் கைகளுக்கு சென்றது வதனம். முகமூடியை பற்றி அறியாத முதியவர் அதை அணிந்து கொண்டு இளைஞனை பார்த்ததும் தான் இளைஞனாக மாறியதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அதன் மேல் இருந்த ஆசையில் அதை ஒரு நூலகத்தில் மறைத்து வைத்தார். அதை அடையும் ஆசையில் பலர் அதை தேடினர்.